இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இல்லாமல் பிடிஎஃப் ஃபைலில் உள்ள பாஸ்வேர்டை எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பெனிலேருந்தாக இருக்கட்டும், பிடிஎஃப் பாஸ்வேர்டை செட் பண்ணி உங்களுக்கு மெயில் இல்லைனா ஏதாச்சும் அனுப்புவாங்க. பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அது வந்து சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்டு மறந்துடும். என்ன பாஸ்வேர்டுன்னு போயிட்டு நம்ம போய் அதை செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நிறைய டைம் ஆகும். அதை வந்து எப்படி எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இல்லாமல் அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தயவுசெய்து யாரும் தவறான வழியில் யாரும் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா நான் சொன்ன வேகத்துக்கு தவறான வழியில் தான் கண்டிப்பாக நிறைய பேர் பயன்படுத்துகிறீங்க. அப்படி பயன்படுத்தி மாட்டினீங்க அப்படின்னா நம்ம பொறுப்பு அதுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ தயவுசெய்து யாரும் தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம். ஓகே, நீங்கள் உங்களோட கூகுளை ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுளில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னால் கொடுக்க முடியாது. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் இதை சொல்கிறேன். ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வெப்சைட்டோட லிங்க் வரும். அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எக்கச்சக்கமான இது வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அன்லாக் பிடிஎஃப்னு இருக்கும். அந்த அன்லாக் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிறத கொடுங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு உள்ள பிடிஎஃப் ஃபைலை வந்து அதில் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்டு உள்ள பிடிஎஃப் ஃபைலை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே லோடிங் ஆகி பாஸ்வேர்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு மேலே உங்களுக்கு இன்டிமேஷன் காட்டும். ஸோ அதிலே காட்டுது பாருங்கள். ஸோ அதில் பாஸ்வேர்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு காட்டிடும். என்ன பாஸ்வேர்டெல்லாம் காமிக்காது உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டை அன்லாக் பண்ணி கொடுத்துரும். கீழே வந்து அன்லாக் பிடிஎஃப்னு இருக்கும். அதை கொடுங்க. கொஞ்ச நாளைக்கு லோடிங் ஆகும். கொஞ்ச நாளைக்கு லோடிங் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் அன்லாக் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கும், சிவப்பு கலர். அந்த பட்டன் இருக்குங்களா, அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதிலே ரீநேம் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா unlock.pdfனு வந்துடும். அதை வச்சு நீங்கள் அன்லாக் எது பிடிஎஃப் எது, நார்மல் பாஸ்வேர்டு பிடிஎஃப் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எந்த ஒரு பாஸ்வேர்டுமே கிடையாது. ஸோ ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தின் ஒரு 10 செகண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி தான் இந்த வெப்சைட் மூலிமா நம்ம வந்து அன்லாக் அப்படிங்கிறது அதாவது அன்லாக் பண்ண முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், இது யாரும் தவறான வழியில் பயன்படுத்த வேண்டாம். உங்களோட பர்சனல் யூஸ்க்கு மட்டும் பண்ணுங்கள். இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை போஸ்ட் பண்ணிடுங்க. இதேமாரி வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.